தன்மானமிக்க இனமானமிக்க ஒரு கூட்டம் கிளர்ந்து எழும். அது ஓர்மைப்படும். இப்ப நாங்க வரலையா? நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேனா? நான் இந்த நாட்டை ஆண்டு நாசமாக்கினா? பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி ஊழல் செய்தனா? மலையை வெட்டி வித்தனா? மண்ணள்ளி வித்தனா? ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே, எவனை பார்த்தாலும் என்னை திட்டிக் கொண்டே இருப்பான். காரணம் என்ன? நான் தான் ஒரு சீட்டு வெல்லலையே, ஒரு இடத்துல கட்டுத்தொகை டெபாசிட் பெறலையே, ஏன் என்னை திட்டுறான்? ஏன்? பயம். என்ன பயம்? என்ன பயம்? எங்க கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அவன் பயம்பா. அவன் எல்லாம் வெளியே அந்த வட மாநிலத்துக்கு சீமான் டேஞ்சரஸ் ஃபெல்லோங்கிறான். அவனுக்கு தெரியுது இவன் ஆபத்தானவன். வரேன் போலாம் சீமான் ரொம்ப ஆபத்தானவன். ஆபத்தானவன் யாருக்கு? நான் தான் ஒத்துக்கிறேன், நான் ஆபத்தானவன் தான். யாருக்கு? அயோக்கியனுக்கு, திருடனுக்கு, நாட்டை நாசமாக்கியவனுக்கு, கொலைகாரனுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, என் நிலத்தின் வளத்தை எல்லாம் திருடி வித்த அயோக்கியர்களுக்கு ஆபத்தானவன் தான். இப்ப நான் பேசிய அரசியலே நான் ஆப்பிரிக்கால இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ஆஸ்திரேலியால இருந்தோ, வேற நாட்டுல இருந்தோ வந்து பேசியிருந்தா நேரம் என்னை பெரிய ஆளாக்கியிருப்பான். இந்த கூட்டத்துல இருந்து வந்து பேசுறதுனால நம்ம சீமானது சீமா என்ன நம்ம சீமா இந்த ஊர்ல கபடி ஆண்ட நான் தானே அந்த பையல வேணா. உள்ளூர் மாடு என்னைக்கு விலை போயிருக்கு? உலகத்திலேயே நாங்கள் முன்வைத்த அரசியலை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் முன்வைக்கல. உலக பொதுமைக்கு அரசியல் செய்யறோம். ஆனால் எங்களை என்ன பேசிட்டு வைப்பாங்க. திருப்பி 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 பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2000 ஆண்டுகளா இருக்கு பைபிள், 1100 ஆண்டுக்கு மேல இருக்கு குரான். அதே கால அப்ப இருந்து இருக்கு பைபிள். இது பகவத்கீதை. ஏன் தினம் பகவான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவர் இந்த இடத்துல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொன்னார் எதுக்கு சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன சொல்லியிருக்காரு ஏன் தினம் சொல்லிட்டு இருக்கான்? ஏன் சொல்றான்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்த விட்டு கடந்துருவான், மறந்துருவான். மனித இயல்வது. அப்ப திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எவை? தமிழன் தன் இனத்தின் பெருமையை, தன் இனத்தின் வரலாற்றை தன் இன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா அது தருதலையா மாறி தற்குறியா போய் பதறா போய். அறிவு தளத்துல, பள்ளி கல்லூரிகளில், சமூக தளங்களில், போராட்ட களத்தில் எவனாவது தலைவனை தேடிருக்கானா? பொழுதுபோக்கு களத்தில் போய் திரையரங்குகளில் தலைவனை தேடுகிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை, சினிமா இல்லை. எந்த மாநிலத்தில் இந்த தொல்லை, இந்த கேவலம் நடந்தது? கேவலம். உனக்கு எதுக்கு காமராஜ்? உனக்கு எதுக்கு கக்கன்? உனக்கு எதுக்கு சிங்காரவேலன், சிவானந்தம்? உனக்கு எதுக்கு? எதற்காக? நல்ல கண்ணு என்று ஒரு நல்லவன் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து இறந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? அடையாளம் தெரியாமல் அழிந்து போவார்கள். என்னது? இன்னைக்கு நாட்டை ஆளுகிறவர்களும் காமராஜும் ஒன்றா? 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டு கிடந்து, சரியாக 9 ஆண்டுகள் இந்த நிலத்தை ஆண்டு, இந்த நிலத்தை 60 ஆண்டுகளாக ஆண்ட இந்த கட்சிகள் செய்யாத முன்னேற்றத்தை, வளர்ச்சியை 9 ஆண்டுகளில் தொட்டு காட்டியவன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல எந்த ஒரு தொகுதியிலையுமே வெற்றி பெறாம 0 தேர்தலை முடிச்சாரு. 8% இருந்த அவரோட வாக்கானது பாதியா 4% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கொண்ட கொள்கையில நாங்க மாற்றம் கொள்ளாம இனி வருகிற தேர்தலிலும் கூட கூட்டணியே இல்லாம தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன்படி இடைத்தேர்தல கூட தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படின்னு தான் தெரியுது. தமிழகத்துல இனிமேல் ஒரே கட்சி தான், அது தாவேகா அப்படின்னு தாவேகா ஆதரவாளர்கள் சொல்லி வந்தாலும் கூட சீமான் அவர்களை விமர்சிக்க அவங்க தவறுவதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான சூழல்ல சீமான் தரப்பு ஆதரவாளர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்க தான் தேர்தல்ல ஜெயிக்கவே இல்லையே, 0 அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் எங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, எங்களை பத்தி அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பிரபல யூடியூபர்களும் கூட சீமான் அவர்கள் சொல்வதை கேலியா கிண்டலா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சீமான் அவர்கள் மேல எவ்வளவோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட, ஒரு தனி மனிதர் மேல எவ்வளவோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, சில நேரங்கள்ல அவர் சொல்லக்கூடியது சரியா இல்ல தப்பா அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்ப்பதுதான் தாவேகா, திமுக, அதிமுக போன்ற கட்சிகளோட கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள். பகுத்தறிவு அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு அவங்க தலைவர்களா இருக்காங்க. ஆனா இப்படி ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை பகுத்தறிஞ்சு பார்க்காம ஏனாதானு அவங்களை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சமூகமா நம்ம சமூகம் வந்து மாறி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் நிலைமையில மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள் தன்னோட யூடியூப் சேனல்ல சீமான் அவர்கள் பேசுவது போல ஒரு மாதிரி கிண்டலா பேசி காட்டினது நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில முகம் சுளிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. அதாவது கல்வி இலவசமா கொடுக்கணும், மருத்துவம் இலவசமா கொடுக்கணும், இதை எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும் அப்படின்று ஒரு உயரிய உலகத்திலேயே இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு அப்படின்னும் போது அதை கூட கிண்டலா சித்தரிக்கும் வண்ணம் ஸ்ரீராம் அவர்கள் பேசியிருப்பது முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருந்திருக்கு. இப்படியான சூழல்ல சீமான் அவர்கள் பேசின இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு.